சப்தம் இந்த படம் வந்து ஒரு பேய் படமா சயின்ஸ் படமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த படத்துக்கே நான் போனேன். இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு காலேஜ்ல ஒரு 2-3 பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அதை பார்த்தோன்னே காலேஜ்ல இவங்க எல்லாரும் இந்த காலேஜ்ல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை ஒன்று கலைப்புறாங்க. அதுக்கடுத்தோடனே நம்ம பிரின்சிபல் வந்து இல்லை இந்த மாதிரி இருந்தால் நம்ம காலேஜில் அட்மிஷன் சரியா வராது இந்த வருஷம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பேயை வச்சு ரிசர்ச் பண்றவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம காலேஜில் பேய் இருக்கா இல்லையா இல்லைன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வர்றது அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்தோடனே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடுறாரு. அவர் கண்டுபிடிச்சாரு பேய் இருக்கு அப்படின்றத. இது வரைக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படியே ஸ்லோவா எடுத்துட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப் போனோடனே அந்த பேய் என்ன பண்ணுது, ஏன் இங்க வந்துச்சு, அந்த மாதிரி பேயோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு பேய் படம்னா நம்மள பேய் வச்சு பயமுத்துவாங்க, அந்த மாதிரி எதனா இருக்கும். சப்தம் இந்த படத்துல வெறும் சவுண்ட் வச்சு நம்மள வந்து பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதும் சேர்த்து இந்த சவுண்ட் வச்சு நம்மள பயமுத்தி ஒரு மாதிரி புதுசா இருக்கும், சூப்பரா கொண்டு போவாங்க. இது ஒரு புதுமையான முயற்சி. டைரக்டர் அறிவழகன் இந்த படத்துல ஜெய்ஸ்டார்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட விஷுவல் எடிட்டிங் எல்லாமே, இந்த கலர் டியூன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.